சென்னை ஐஐடியுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டை கொண்டு 3D பிரிண்டரால் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் தனியார் செயற்கைக்கோள் ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், செய்தி தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். குறிப்பாக வணக்கம். அதாவது சென்னை ஐஐடியினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனமான இந்த அக்னிகூல் என்கின்ற நிறுவனம் அக்னிபான் என்கின்ற ராக்கெட்டை வடிவமைப்பது. இதற்கான அந்த என்ஜின் என்பது முதன் முறையாக அந்த 3D பிரிண்டர் கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு என்ஜின் ஆகும். உலகில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் ஏற்கனவே இந்த தனியார் பங்களிப்பை இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் ஈடுபடுகின்றன. பல தனியார் நிறுவனங்கள் அந்த நாடுகளில் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுகின்றன. முதன் முறையாக அந்த வரிசையில் தற்பொழுது நமது இந்திய நாடும் இணைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த அக்னிபான் என்கின்ற ராக்கெட் அக்னிகூல் நிறுவனம் வடிவமைத்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று காலை 7:15 மணிக்கு வெற்றிகரமாக அவர்கள் விண்ணில் ஏவி இருக்கின்றார்கள். கடந்த 2 முறை இந்த ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு, ஆனால் சிறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் இன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தற்பொழுது இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் என்பது விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பல தனியார் பங்களிப்புடன் இனி வரக்கூடிய காலங்களில் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படுவதன் மூலமாக இந்த இந்திய நாடு வல்லரசு நாடுகளுடன் இணைகின்ற அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் இனி அரசு மற்றும் அல்லாமல் தனியார் நிறுவனங்களும் இனி ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தி செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த இருக்கின்றன. இதன் மூலம் பல்வேறு புதிய தொழில்நுட்ப புரட்சிகள் இந்தியாவில் ஏற்படும் என்பது நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது இந்த குறிப்பாக இந்த 3D பிரிண்டரால் வடிவமைக்கப்பட்ட என்ஜினால் செய்யப்பட்ட அந்த ராக்கெட் என்பது இன்று காலை 7:15 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்திய அந்த செயற்கைக்கோள் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது.